ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளி, அதோட வரலட்சுமி விரதமும் கடைபிடிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதம் என்பது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவது, நம்ம தீபம் ஏற்றுவோம். அப்படி தீபம் ஏற்றுவதிலே பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மட்டும் நம்ம பல்வேறு வகையான தீபங்களை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீபங்களை எல்லாம் நம்ம ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு மென்மேலும் அதற்கேற்றாற் போல் பலன்கள் கிடைக்கும். அதே போல் பெரிய அளவில் நாங்கள் வீட்டில் பூஜை செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல, கோயில்களில் சென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி தேவியை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தையுமே 108 முறை கூறும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தீரும் என்பது தான் நம்பிக்கை. அப்படியான சில வழிபாட்டு முறைகளையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். தினம் சுமங்கலி பெண்கள் பார்த்தீங்கன்னா பலரும் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வார்கள். பரம்பரையாக முன்னோர்கள் தொடங்கி பார்த்தீங்கன்னா வழிபாட்டை இன்றளவும் பின்தொடர்ந்து வரும். தங்களுடைய இல்லத்தில் கலசம் வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதும் உண்டு. புதிதாக விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கின்றனர், விரதம் இருக்காமல் வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வரக்கூடிய இந்த வரலட்சுமி தினத்தன்று ஏற்ற வேண்டிய தீபங்களை பற்றி தான் நம்ம பார்க்கோம். ஒவ்வொரு பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா தீபத்திற்கென்று நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே சுவாமி படங்களே இல்லை, எதுவுமே இல்லைனா கூட ஒரே ஒரு விளக்கு எரியுதுன்னா கூட அந்த இடத்துல நம்ம நினைக்கின்ற இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம். எந்த பூஜையை நம்ம செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைத்து விட்டு தான் அந்த வழிபாடை நம்ம செய்ய வேண்டும். அப்படி தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய வழிபாட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு எந்தவித பலனும் கிடையாது என்றே நம்ம கூறலாம். இந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சாயங்கால வேலையில் கூட நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம். பொதுவாக எல்லாருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பவர்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே குத்துவிளக்கு அப்படிங்கிற தீபத்தை ஏற்றி வைத்து தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தீபங்களை கூட நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல பிரச்சனைகளும் தீர்ந்து போய் நல்ல ஒரு அபரிவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது தான் ஐதீகம். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு தீப வழிபாடுன்னா அது உப்பு தீபம். வரலட்சுமி விரதத்தன்று பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஒரு சிறிய வாழை இலையை விரித்து அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகல் விளக்கை வைத்து அது நிறைய பார்த்திங்கன்னா கல்லுப்பை சேர்த்து அதற்கு மேல் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கை நம்ம வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மகாலட்சுமி தாயாரை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது பெரிய அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நிரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கை வைத்து இப்படி ஏற்றுறது பேர் தான் பார்த்திங்கன்னா உப்பு தீபம். இப்படி நம்ம இன்றைய தினம் நம்ம உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பிக்கையோடு நம்ம இந்த வழிபாட்டை முதல்ல செய்தணும். அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய மருதாணி இலை தீபம். ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி நாம் மருதாணி இலையை தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருளால் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக தடைபட்டு இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் அடையணும், பண ரீதியான விஷயங்களில் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படணும்னா நம்ம மருதாணி தீபத்தை ஏற்றும் பொழுது அதில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பண ரீதியான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும், பணவரவும் நமக்கு அதிகரிக்கும் என்பது தான் ஐதீகம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய மிகவும் முக்கியமான தீபம் நெல்லிக்காய் தீபம். இந்த நெல்லிக்காய் தீபம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் என்று ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நம்ம ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா அந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா தேவலோக கனியாக திகழ்கிறது. மேலும் நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா வீற்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி தினத்தன்றும் 2 நெல்லிக்காயை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய இழந்த அனைத்து விதமான செல்வங்களையுமே திருப்ப பெற்று நம்ம சீரும் சிறப்புமுடன் வாழ்வோம் என்று தான் கூறப்படுகிறது. நெல்லிக்காய் தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயை நம்ம 2ஆக கட் பண்ணி அதற்குள்ளே இருக்கின்ற பெரிய நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, இந்த நெல்லிக்காய் எடுத்து அதில் உள்ள சதை பகுதியை மட்டும் நம்ம லைட்டாக அப்படியே
சுரண்டி எடுத்துகிட்டு அதில் நெய் ஊற்றி நம்ம ஏற்றினாலே இதுதான் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம். இப்படி நம்பிக்கையோடு நம்ம ஏற்றுவதனால பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு பலன் உண்டு. சில பேர் விமர்சனம் பண்ணலாம், நெல்லிக்காய் தீபம் ஏற்றலாம், அடுத்து வேறு என்ன தீபம் ஏற்றலாம், இப்படின்னு விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது அவர்களுக்கான பதிவு கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்கள் சாஸ்திர சம்பிரதாயம் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் எல்லாரும் பலன் பெற்று கொண்டிருப்பவர்கள், முழு நம்பிக்கையோடு இருப்பவர்கள் மட்டுமே இதை செய்து பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிலை தீபமும் வேப்ப இலை தீபமும் ஏற்றுவது சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதாவது நம்ம ஒரு செயலை தொடங்குகிறோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா தோல்வியே இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி விட்டு அதற்கப்புறம் அந்த செயலை நம்ம தொடங்கும் பொழுது அதில் நமக்கு ஒரு கண்டிப்பான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான். முழு நம்பிக்கையோட நம்ம சொல்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி, அதை முழு நம்பிக்கையோடு முதல்ல செய்யணும். முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். நம்ம சொல்கின்ற எல்லா பரிகாரங்களும் சரி, தீபம் ஏற்றும் முறை, இப்படி விசேஷ நாட்களில் வழிபாடு செய்வது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பல வகைகளில் வாழ்க்கையில் உதவி தர்ற வகையில் தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆபத்து இருந்தாலுமே இந்த வழிபாடு முறைகள் நம்மளுக்கு காப்பாற்றும். பல வழிகளில் ஏதாவது மனித ரூபத்தில் அந்த இறைவனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டு தான் இருப்பார். நம்ம முழுமையாக இறைவனை நம்பி இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்திங்கன்னா வேப்ப இலையில் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது நம்மளுடைய தடைகள் எல்லாமே தகர்த்தெறிந்து நம்ம செய்கின்ற செயல்கள் பூராமே பார்த்திங்கன்னா தடங்களின்றி நம்ம பாட்டுக்கு முன்னேறி கொண்டு போகிற வழியில் தான் இந்த வேப்பலை தீபமானது இருக்கும். எல்லா தீபத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம முழு நம்பிக்கையோடு செய்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இல்லை ஏதாவது எல்லாத்தையுமே ஏற்றணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு தீபத்தை கூட முழு நம்பிக்கையோடு ஏற்றுங்க. ஒரு நாள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேப்பலை தீபம் ஏற்றுதீங்க, நாளைக்கு வேறு ஒரு தீபம் ஏற்றுங்க. இப்படி தினமுமே முழு நம்பிக்கையோடு நம்ம இவ்வாறான தீபங்களை ஏற்றி கொண்டு வரும் பொழுது வீட்டிலையும் பார்த்திங்கன்னா அந்த இறையருள் அப்படிங்கிறது பெருகியிருக்கும். நாமளும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நலமுடன் வாழ்வதற்கு அந்த லக்ஷ்மி தேவி நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது தான். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நாங்கள் வீட்டில் எதுவுமே பூஜை செய்யலை, இன்றைக்கி வேலைக்கு போயிட்டோம், இப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் வேலையில் வர்றவங்க இதில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவில் நம்மளால் பூஜை செய்ய முடியாதவங்க இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருளானது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இல்லை எங்களால் இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்ற முடியாது, டைமே இல்லைனாலும் பரவாயில்ல, பார்த்திங்கன்னா இன்றைய தினம் உங்களால் எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் செலவிடுங்க. ஒன்று கோயிலுக்கு போங்க, இல்லை வீட்டிலையே கூட பூஜை அறையில் உட்காந்து அமைதியாக உட்காந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை கூட 108 முறை மனதார சொல்லுங்கள். இப்படி சொல்லும் பொழுது கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லட்சுமி தேவியாரின் அருளானது நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். இன்று மகாலட்சுமி தேவியின் அருளாசி நமக்கு முழுமையாக பெற நமக்கு கூற வேண்டிய எளிமையான ஒரு மாதிரி மந்திரத்தான் பார்க்க போகிறோம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக. இவ்வளோதான். இந்த ஒரு மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை நம்ம கூறினாலே போதும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக. இந்த மந்திரம் தான், ரொம்ப ஈஸி தான். இந்த பதிவை படித்து முடித்து விட்டு பார்த்திங்கன்னா உட்கார்ந்த இடத்திலிருந்தே கூட நீங்கள் கண்களை மூடி 2 நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதுமானதான். டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருக்கோம், நம்மளால் முழு கான்சென்ட்ரேட்டோடு அந்த இறையருளோட இதை செய்ய முடியாது. ஏன்னா அந்த வேலை டென்ஷனில் இருப்போம், இல்லை வேறு ஏதாவது குழப்பத்தில் இருப்போம், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸாக இருப்போம் பார்த்திங்களா, ஆள் இல்லாத நேரம், இப்படி ஏதாவது தனிமையில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை கூறுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மாலை பூஜை வேலையில் கூட விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை பூக்களாலோ அல்லது துளசி இலைகளாலோ அல்லது தாமரை இதழ்களாலோ பார்த்திங்கன்னா அல்லது அச்சதையாலோ அர்ச்சனை செய்ய முடியும் என்றால் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்து கூட நம்ம நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். எது எப்படியோ உங்களுக்கு இஷ்டம்படி நீங்கள் செய்து கொள்ளுங்க. ஆனால் எது செய்தாலுமே இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்வது. நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து சொன்னாலும் சரி,
இல்லை வேறு எங்கே உட்காந்து சொன்னாலுமே சரி, முழு நம்பிக்கையோட அந்த இறைவனை முதல்ல அந்த இடத்துல நீங்கள் அருவமாக நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறணும். வேறு எந்த ஒரு நம்மளுக்கு வேறு எது மேலேயும் கான்சென்ட்ரேட் இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் நம்ம கோயிலுக்கு போக சொல்கிறது, இல்லைன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி நம்ம இந்த மந்திரத்தை கூறுங்க அப்படின்னு சொல்வது. 2 வாழைப்பழம் கூட பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைத்தாலும் போதும். நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து முழு பலனை அடைய முடியும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இந்த எளிமையான வரலட்சுமி விரதம் வழிபாடு சமர்ப்பணம். இப்படித்தான் இந்த முறையில் தான் வழிபாடு இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் நமக்கிடம் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆனால் அந்த வழிபாட்டை நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கும் பொழுதும், இறைவனை மறக்காமல் சுலபமான முறைகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுதும் நமக்கு உண்டான அந்த பலனானது நிறைவாக கிடைக்கும். வழிபாடுகளில் வைக்கக்கூடிய பொருட்களில் நமக்கு பலன் கிடைக்காது. வழிபாடுகளில் வைக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பலன் உண்டு என்ற இந்த தகவலை இங்கே நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆடம்பரமாக அது வச்சு இது வச்சு நம்ம பூக்கள் வைக்கிறோம், எல்லாமே வச்சாலும் கூட கடமைக்குன்னு பெருமைக்குன்னு வைப்பது அப்படிங்கிறது கூடாது. சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்து கொண்டு அந்த இடத்துல மனதார வழிபட்டாலே போதுமானதுதான். மேற்கூறிய விஷயங்களில் எந்த தீபத்தினாலும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. இந்த மந்திரத்தை கூட அந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்களால் முடிஞ்சால் ஏதாவது நைவேத்தியம் பண்ணுங்கள். ஏன்னா முடியும், நம்ம ஒரு வாழைப்பழம் கூட நம்மளால் வாங்க முடியாதான், வாழைப்பழத்தை கூட வாங்கி அங்கே வைத்து இந்த மந்திரத்தை மனதார கூறி இந்த வழிபாடை செய்யுங்க. அதற்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். தினமுமே விளக்கேற்றுறவங்க அந்த விளக்கு முறையை ஏற்றிக்கொண்டே வாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினாலும் சரி, சாயங்காலம் ஏற்றினாலும் சரி, தினமும் அந்த செய்கின்ற வேலையை செய்து கொண்டு வாருங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இவ்வாறு ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக பண்ணும் பொழுதே அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதற்கான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாள் தான். ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளியும் வரலட்சுமி விரதமும் சேர்ந்திருக்கின்றது. அதற்காக இன்று முழு ஈடுபாடோடு நம்ம வழிபாடு செய்யும். தினமும் நம்ம விளக்கேற்றது வேறு, ஆனால் இன்றைய தினம் மனமுருகி நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேற்கூறிய வழிபாட்டில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை செய்து பலன் பெறுங்க அப்படிங்கிற அந்த பதிவோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.